யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாம். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இங்கே இருக்கிற நம்ம எல்லாரும் பார்த்து கேட்டாலும் உங்களுடைய விருப்பம் அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய ஒரு விருப்பம் நமக்குள் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், நாம் ஒரு தேவை நிறைந்த ஒரு உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால் நமக்கு அநேக தேவைகள் இருக்கிறது. 3 நேர உணவு வேண்டும், உறைவிட வேண்டும், உடை வேண்டும், அதற்கு பணங்கள் வேண்டும். ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு பல காரியங்கள் வேண்டும். தேவைகள் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் விருப்பம் என்று என்ன செய்கிறது ஒன்று இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ஆண்டவரை பார்க்கும்போது அவரிடத்திலும் சில விருப்பங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. அவரும் விரும்புகிறார். இங்கே ஜெபிக்கும்போது சொல்லுகிறார், என்னுடையவர்கள் நான் எங்கே இருக்கிறேன்னு அவர்களும் என்னுடனே கூட இருக்க நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். லூக்கான சுவிசேஷத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய ஒரு விசேஷம், அவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு அந்த பெண்மணியை பார்த்து இயேசு சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். ஆமென். அநேகரிடத்தில் ஜெபிக்கும்போது நீ விரும்புகிறாய், சில அற்புதங்களை செய்யும் நீ விரும்புகிறாயேன்னு கேட்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பெதஸ்தா குளத்தண்டையில் இருந்த வியாதியஸ்தனை பார்த்து இயேசு கேட்கிறார், நீ சொஸ்தம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறார். நம்முடைய ஆண்டோட ஒரு விசேஷம், அவர் நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆனால் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை ஒரு லெவல் தாண்டும் போது அவர்கள் அவர்கள் எப்படி விரும்புவார்கள் என்றால், தேவனுடைய விருப்பத்தை தன்னுடைய விருப்பமாய் மாற்றுவார்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை, தேவனுடைய விருப்பத்தை அறிய விரும்புகிறவன் உண்மையுள்ள ஆவிக்குரியவன். திரும்ப இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், தேவனுடைய விருப்பத்தை அறிய விரும்புகிறவன் அல்லனா அறிந்து கொள்பவன் உண்மையுள்ள ஆவிக்குரியவன். ஸ்தோத்திரம். நீங்கள் ஒரு நல்ல ஒரு கணவன் என்றால் மனைவி என்ன விரும்புவார்கள் என்பது தெரியும். ஒரு நல்ல புருஷனுக்கு இருக்கிறாங்கன்னா மனைவிக்கு தெரியணும், என் புருஷன் எதை விரும்புவார், அவருக்கு இது ரொம்ப விருப்பமாக இருக்கும் அப்படின்னு அவங்களால புரிந்து கொள்ள முடியும். ஒரு பெற்றோர் சொல்லணும், என் புருஷன் இது விரும்புவார், இதில் எங்கள் அப்பா அம்மா இதை விரும்புவாங்க, இதை புரிந்து கொள்ள முடியும். சிலர்கிட்ட கேட்டால் உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் அது எனக்கு தெரியாது, உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அது தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நல்ல கணவனோ மனைவி இருந்தால், நல்ல கணவனாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு என்ன பிடிக்கும், அவங்க என்ன விரும்புவாங்கன்னு கேட்டால் ஒரு பெரிய லிஸ்ட்டே என்ன செய்வாங்க, அடுக்குவாங்க. அவளுக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கும், இந்த கலர் பிடிக்கும், இந்த ஃபுட்டு பிடிக்கும். எவ்வளோ கோபத்தில் இருந்தாலும் சரி, ஒருத்தர் இப்படி சொன்னார், எனக்கு மனைவி எவ்வளோ கோபத்தில் இருந்தாலும் சரி ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும் அவள் அப்படியே உருகிடுவா அப்படின்னு. ஏன்னா அவங்களும் ஐஸ்கிரீம் ரொம்ப என்ன செய்யும், பிடிக்கும். இல்லை ஒரு நல்ல புருஷன் இல்லாதவர்கிட்ட பார்த்து உன் மனைவிக்கு என்னத்தை பிடிக்குன்னு கேட்டால் அவளுக்கு என்னத்தை பிடிக்குன்னு யாருக்கு தெரியும்? அப்படின்னா அவர் நல்ல ஒரு புருஷன் கிடையாது. உண்மைதானே? ஒரு மனைவிட்ட பார்த்து உங்கள் புருஷனை என்னத்தை பிடிக்கும், என்னத்தை கொண்டு தட்டுனாலும் தின்னி தீப்பார், அவருக்கு என்னத்தை பிடிக்குன்னு யாருக்கு அப்படி இல்லை. அதை புரிந்து கொள்ளும். அவருக்கு இந்த கலர் வாட்சினா பிடிக்கும், இந்த ட்ரெஸ். அதுதான் ஒரு உண்மை உள்ள உறவு, ஐக்கியம். ஒத்துக்கொள்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல்
ஒரு உண்மையுள்ள ஆவிக்குரிய தேவ பிள்ளையினிடத்துல என்ன இருக்கணும்னா, நான் ஆராதிக்கிற என் தகப்பன், நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர், அவர் என்ன விரும்புகிறார் என்கிற ஒரு உணர்வு நமக்கு கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொன்னேன், தேவனுடைய விருப்பத்தை அறிந்து கொள்கிறவன் உண்மையுள்ள ஆவிக்குரியவன். ஆமென், ஸ்தோத்திரம். ரெண்டாவது, தேவனுடைய விருப்பத்தை தன்னுடைய விருப்பமாய் ஏற்று செயல்படுகிறவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். ஸ்தோத்திரம். தேவனுடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாய் ஏற்று தன்னுடைய விருப்பமாய் ஏற்று ஒருவன் செயல்படுவான் என்றால் அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தன்னுடைய விருப்பத்தை, மூன்றாவது, தன்னுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அநேகர். தன்னுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அநேகர். ஆனால் தேவனுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வெகு சிலரே. திரும்ப இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், தன்னுடைய விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அநேகர். ஆனால் தேவனுடைய விருப்பத்தை தன்னுடைய விருப்பமாய் மாற்றி செயல்படுகிறவர்கள் வெகு சிலரே. நான் இன்றைக்கி என்ன மைண்டில் நம்ம இன்றைக்கி தியானிக்கிறோன்னா, நாம் தேவனுடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். அதில் வெகு சிலரே, அந்த வெகு சிலராய் இந்த நம்ம சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் அத்தனை பேரும் மாறுவார்களாக. சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமீன், ஸ்தோத்திரம். என் அப்பா என்ன விரும்புகிறாரு? ஏன்னா ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டார், சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார். ஸ்தோத்திரம். நாம் அவர் சிலுவையில் செய்து முடிப்பதையே நாம் அனுபவிப்பதற்கு பல வருடங்கள் நமக்கு தேவை. அவ்வளோ நமக்கு செய்ய வேண்டியது செஞ்சிட்டார். அவர் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார் என்னுடைய ஒரு அடையாளம், பிதாவான சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு நமக்காக அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமாம். எதற்காக அனுப்பினார்? ஆளுகை செய்வதற்காக அல்ல, மரிப்பதற்காக, எனக்காக மரிப்பதற்கு. அவருடைய நமக்காக என்னென்ன செய்யணுமோ எல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிட்டார். அப்போது ஒரு ஆவிக்குரியன் என்ன சிந்தை இருக்குன்னா, நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் ஆராதிக்கிற தகப்பன், எனக்காக ஜீவனை கொடுத்தவர், நான் அப்பா என்று கூப்பிடுகிறேன், மணவாளனே என்று கூப்பிடுகிறேன், அவர் என்னிடத்தில் என்ன விரும்புகிறார்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னிடத்தில் விரும்புவதுதான் என்னுடைய விருப்பமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. தேவன் விரும்புவது ஏதோ நமக்குரியவைகளை அவர் விரும்பலை. அதை ஒன்று புரிந்துக்கிடணும். இப்போது ஸ்தோத்திரம், ஒருவன் ஒரு நல்ல கார் வச்சுருந்தா விரும்புவோம், நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கார் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படி. அப்போ தேவன் நம்மிடத்தில் இருப்பவைகளை விரும்பலை. தேவன் என்ன விரும்புகிறார் என்றால், ஆமென், நாம் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அதற்குரிய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளணும்னு விரும்புகிறார். நல்ல ஒரு பெற்றோர் என்ன செய்வாங்கன்னா, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது, அப்படி தானே? எனக்கு பிள்ளைகள் என்ன காட்டிலும் நல்லா இருக்கணும். ஸ்தோத்திரம். நல்ல வஸ்திரம் எடுக்கணும், நல்ல ஃபுட்டு சாப்பிடணும். ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிறது. நம்மளை காட்டிலும் பெஸ்ட்டாக வாழ வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்மிடத்திலே விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். அப்போ அவருடைய விருப்பம் தான் ஒரு 3 காரியங்களை ஆமென் நாம் இன்னைக்கு தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் என்னிடத்தில் என்ன விரும்புகிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் என்னோடு கூட 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் ஒரு சம்பவத்திலிருந்து நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். 38ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து. எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பைபிளை திறக்கிறீங்களா, பார்க்குறீங்களா? ஸ்தோத்திரம். இங்கே இருக்கீங்களா? நீங்கள் ஃபயராக இருக்கீங்கன்னாக்கு நான் நினச்சி பேசிகிட்டு இருக்கிறேன். ஹலோ, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பைபிளெல்லாம் திறக்கிறீங்க தானே? ஓகே.
பின்பு எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஓகே, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நான் 38வது வசனத்துல வாசிப்போம். பைபிளை கையில் எடுங்க, மடியில் வைங்க, சத்தமாக வாசிப்போம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். வெரி குட். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். தேங்க்யூ. நல்லா வாசிச்சிங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே இயேசு சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே. ஆமென், ஆமென். தேவையானது ஒன்று. எது என்றால், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்படின்னா மரியாள் என்ன செய்து கொண்டிருந்தாள்? மார்த்தாளை, அதை 39 வாசிக்கிறோம். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள். அவள் எங்கே உட்கார்ந்திருந்தா? இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் என்ன செய்தாள்? வேலை செய்தாள் என்று சொல்வதை காட்டிலும் தேவனுக்காக வேலை செய்தாள். அப்படிதானே? இயேசு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, நல்ல மட்டன் பிரியாணி கொடுக்கணும், நல்ல சிக்கன் பிரியாணி கொடுக்கணும், நல்ல பாயசம் கொடுக்கணும், நல்ல மீன் பொரித்து கொடுக்கணும் அப்படின்னு இயேசுக்காக என்ன செய்து கொண்டிருந்தாள்? வேலை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் மரியாளோ, இயேசு சிக்கன் பிரியாணி தின்னாட்டாலும் பரவாயில்ல, மட்டன் பிரியாணி தின்னாட்டாலும் பரவாயில்ல, அவரிடத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இயேசு சேரில் உட்கார்ந்துருப்பார். மரியாள் இயேசுடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டுக்கொண்டே இருந்தாள். ஆமாம். இங்கே இவள் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இயேசு சொல்லுகிறாள், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன செய்தாள்? தெரிந்து கொண்டாள். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இவ என்ன நினச்சி, மார்த்தாள் என்ன நினச்சி சொன்னாங்கன்னா, இயேசு சொல்லி விடுவார், மரியாள் நீயும் போய் அவளுக்கு கொஞ்சம் பாத்திரம் கழுவி கொடு, ஆமாம், கொஞ்சம் வெள்ளை பூண்டெல்லாம் உரிச்சு கொடு, கொஞ்சம் தேங்காய் திருவி கொடு, சோத்திரம், நீயும் அவள் சோறு வச்சானா நீ அந்த பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் சமையலுக்கு ஹெல்ப் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சா, இயேசு மரியாளுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறார். என்னை கவனிங்க, பிள்ளைகளை இது பண்ணாதுங்க, பிள்ளைகள் பேரண்ட்ஸ் கவனிச்சுவாங்க, மற்றவங்க கவனிங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்போது இவ நினச்சா இயேசு மார்த்தாளுக்கு சப்போர்ட்டாக பேசுவார் நினச்சா, இயேசு சொல்கிறாரு, நீ தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு என்ன செய்தால் தெரிஞ்சு. அப்போ இயேசு இதில் என்ன விரும்புகிறார்னு நம்ம கவனிக்க முடியுதுன்னா, அவர் நேசிக்கிறவர்கள். இயேசுக்கு பெத்தானி கிராமத்தில் வேறு வீடு இல்லாதனால இந்த வீட்டுக்கு போகலை. நம்ம கடந்த வாரம் தான் தியானிச்சோன்னு நினைக்கிறேன், அந்த லாசருடைய சம்பவம். அந்த குடும்பத்தினுடைய இயேசு அன்பாக இருந்தார். அப்படி தானே? இயேசு ஸ்நேகமாக இருந்தார். அப்போது அவர் என்ன செய்கிறார்னா, அவர் நேசிக்கிறவர்கள், அவருடைய பிள்ளைகள், அவரை ஆராதிக்கிறவர்கள், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் அவருடைய பாதத்தருகே அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போது தேவனுடைய முதல் விருப்பம் என்னவென்றால், உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் என்ன விரும்புகிறார், அவருக்கு எது பிடிக்கும், அவருக்கு என்ன விரும்புகிறார்னால், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும், அவருடைய பாதத்தருகே என்ன செய்ய வேண்டும்? உட்கார்ந்து இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. அப்போது இதில் ஒரு 3 காரியங்களை சொல்கிறேன். அப்போ இதுக்கு மேன்மை உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அதாவது வார்த்தையை சொல்லுகிறேன், தேவனோடு இருக்காமல் இவ சமையல் பண்ணது யாருக்காக? இயேசுக்காக. வீட்டுக்கு அப்பா ஏசப்பா வந்துட்டாரு அப்படின்ட்டு. அப்போது
இவ என்ன தேவனோடு இருக்காமல் தேவனுக்காக செயல்படுகிறான். அப்போது தேவனோடு இருக்காமல் தேவனுக்காக செயல்படுதல் தேவனுக்கும் பயனில்லை, நமக்கும் எந்த பயனும் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனோடு இருக்காமல் தேவனுக்காக பயன்படுவதனால அதனால தேவனுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, பயன்படுகிற நமக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஸ்தோத்திரம். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். தேவனோடு இருந்து விட்டு தேவனுக்காய் பயன்படும் போது தேவனுக்கும் பிரயோஜனம் உண்டு, நமக்கும் பிரயோஜனம் உண்டு, ஆமென், ஜனங்களுக்கும் பிரயோஜனம் உண்டு. புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நீ தேவனோடு இருக்காமல் நீ தேவனுக்காக என்ன செய்தாலும் அதனால தேவனுக்கு எந்த பயனும் கிடையாது. தேவனோடு இருக்காமல் நீ உனக்காக என்ன செய்தாலும் உனக்கும் எந்த பயனும் இல்லை. அப்போ தேவனுக்கும் உனக்கும் பயன்படுதலாக இருக்க வேண்டும் என்றால் ரகசியம், நீ தேவனோடு அதிக நேரம் இருக்க வேண்டும். சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. என்ன விரும்புகிறார் பிரதர் சிஸ்டர்? நம்மிடத்தில் அப்பா என்ன விரும்புகிறாரு, என்ன எதிர்பார்க்கிறார்? ஒன்று, நான் அவரோடு கூட அதிக நேரம் இருக்க விரும்புகிறார். சீசரில் எதற்காக தெரிந்து கொண்டார்? முதல் வார்த்தை இருக்கும், தம்மோடு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பிசாசுகளை துரத்தணும். இந்த ரகசியத்தை உங்களால் புரிந்து கொண்டால் ஜபங்கள் உங்களுக்கு இனிமையாய் மாறிவிடும், ஆராதனைகள் உங்களுக்கு இனிமையாய் மாறிவிடும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க? உங்கள் யாருக்கு வேலை இல்லாதனாலையா? எல்லாருக்கும் வேலை இருக்குது. சிலதை ஒதுக்கிட்டு வந்திருக்கீங்க, சிலதை விட்டுட்டு வந்திருக்கீங்க, சிலதை போய் பார்த்துக்கலான்னு விட்டுட்டு வந்திருக்கீங்க. ஏன் அப்படின்னா இந்த 2.5 மணி நேரமும் இல்லை இந்த 3 மணி நேரமும் நான் தேவனோடு இருக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனோடு இருந்து விட்டு நான் அதன் பிறகு என் கடமைகளை செய்யும்போது, என் வேலைகளை செய்யும்போது அது தோல்வியாக அல்ல, அது வெற்றியாக இருக்கும். ஜீசஸ். தேவனோடு இருக்காமல் நான் எதை செய்தாலும் அதில் வெற்றி அல்ல, அதில் தோல்விதான். சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. 2வது, அப்போது தேவனோடு இருக்காமல் தேவனுக்காய் செயல்படுவதனால எந்த பயனும் இல்லை. 2வது, இந்த மார்த்தாள் தேவனுக்காக தான் செயல்படுறான், சமையல் பண்ணுறான், வீட்டு வேலைகளை பார்க்குறான். அதனால அவளுக்கு சந்தோஷம் வரலை, மகிழ்ச்சி வரலை, அவளுக்கு திருப்தி வரலை. அவள் வேலை செய்கிறதுனால அவளுக்கு சோர்வு வருகிறது, கோபம் வருது, தன் சகோதரியை பார்த்து பொறாமை வருது. ஸ்தோத்திரம். அவளுக்கு இந்த வேலைகள் எரிச்சலை உண்டாக்குது. அவள் ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் ஆண்டவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாள். அவள் மட்டும் அங்கே உட்கார்ந்துருக்கிறா, நான் உமக்காக வேலை செய்யணும். இவனை யார் வேலை செய்ய சொன்னா? அவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரா? அவர் விரும்புவது நீயும் அவரோடு கூட உட்கார வேண்டும் என்று விரும்புகிறான். நீ அவரிடத்தில் இருந்து விட்டு நீ செயல்பட்டிருப்பா என்றால் உனக்கு சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், நிம்மதி இருக்கும், வெற்றியை நீ அதில் பார்க்க முடியும். இப்போ வேலை செஞ்சு உனக்கு என்ன கிடச்சுன்னு கேட்டால் எனக்கு இருக்கிய சமாதானமும் போச்சு. வேலை செஞ்சு ஆண்டவருக்காகத்தான் உழைச்சி உனக்கு என்ன கிடச்சுன்னு சொன்னால் கோபந்தான் அதிகரிச்சு. ஆண்டவருக்காக உழைச்சி உனக்கு என்ன கிடச்சுன்னா மற்றவர்களை பார்த்து எனக்கு பொறாமை தான் வந்தது. ஏனென்றால் நீ உழைச்சது சரிதான், ஆனால் உழைத்த விதம் தப்பு. ஏன் தப்பு? நீ தேவனோடு இருக்காமல் நீ தேவனுக்காய் பயன்பட்டாய். ரிசல்ட்டு கோபம், எரிச்சலும். சிலர் சொல்லுவாங்க, இந்த சண்டேஸ் கிளாஸ் என்னைக்கு நான் டீச்சர் ஆனேன்னு அதோடு எனக்கு நிம்மதி போச்சு. இந்த பிள்ளைகளுக்கு நான் என்னைக்கு பாடம் எடுக்க போனேனோ அதோடு ஆமாம் இயேசு என்னடா எதுக்கடா காரணம், நீ செஞ்ச ஊழியம் சரி, நீ சண்டேஸ் கிளாஸ் தான் எடுக்கிறா, ஆனால் நீ தேவனோடு இருக்கிற நேரத்தை நீ விட்டுட்டு போய் எடுக்கிற. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆமாம், விட்டுட்டு நீ சண்டேஸ் கிளாஸ் எடுக்கனால அது தோல்வியில் முடியுது. புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சண்டே சர்வீஸு பிரசங்கம் பண்ணி ஆராதனை நடத்தி முடிஞ்சு
உங்களுக்கு நிம்மதி வரல, ஒரு மனநிறை வரல, சந்தோஷம் வரல, எப்படியோ அனுப்பி விட்டுட்டான்பா அப்படின்னு தான் மனசு வருதுன்னா, நீ பிரசங்கம் பண்ண சரிதான், ஆராதனை நடத்துறது சரிதான், ஆனால் நீ தேவனோடு இருக்காமல் வந்து நீ பலிபீடத்தில் நின்றாய், அதனால் அது தோல்வியில் முடிகிறது. ஹலோ, தேவன் விரும்புவது நீ 2 மணிக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்றல்ல. தேவனுடைய விருப்பம் நீ 1,00,000 பேருக்கு முன்னாடி நிற்க வேண்டும் என்பதல்ல. தேவனுடைய விருப்பம் நீ பல மணி நேரம் தனியாய் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். ஆமென். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவரோடு இருந்து விட்டு நீ செய்யும்போது ரிசல்ட்டில் சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். நீ தேவனோடு பல மணி நேரம் இருந்துட்டு அரை மணிக்கு சண்டேஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு நீ போகும்போதும், நீங்கள் வெளியே போகும்போது ஆண்டவருக்காக ஏதோ ஒரு ஊழியம் செய்தோம் என்கிற சந்தோஷம் உண்டாகும். அந்த பிள்ளைகள் மத்தியில் ஒரு மாற்றங்கள் வெளிப்படுறது நீங்கள் பார்க்கணும். எனக்கு மட்டும் பாஸ்டர் மோசமான பிள்ளைகளை தந்துட்டார், நான் இங்கே இருன்னு சொன்னால் அங்கே இருக்கேன். சண்டேஸ் கிளாஸ் செக்ரட்டரி என்ன வேணுன்னே இந்த பிள்ளைகளை தந்துட்டார். இல்லை 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 இல்லை, எல்லா ஆண்டவரும் உனக்கு தந்த பிள்ளை. நீ இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்காமல் நீ தேவனுக்காய் செயல்படுகிறதுனால தோல்வியில் வந்து முடிகிறது. ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் விரும்புவது நீ அவருக்காய் பயன்பட வேண்டும் என்றல்ல, நீ அவரோடு இருக்க வேண்டும் என்று. பக்கத்தில் உள்ள கை கொடுத்து சொல்லுங்க, தேவன் விரும்புவது தேவனுக்காய் பயன்பட வேண்டும் என்றல்ல, தேவனோடு இருக்க வேண்டும் என்று. ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஆவிக்கு எங்கிட்ட கேட்டால் நான் சொல்கிறேன், நாம் கிருபையினாலே தேவ சமூகத்தில் நின்று பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், நிற்கிறேன்ற உணர்வோடு நான் நின்று சொல்கிறேன். எங்கிட்ட ஒரு ஆள் நீங்கள் வந்து கேட்குறீங்க, பாஸ் நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டால் நான் சொல்லுவேன், பல மணி நேரம் என் அப்பாவோடு உறவாட வேண்டும், அவரோடு பேசணும், அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்நிய பாஷையில் பேசி அவரோட பிரசன்னத்தை அனுபவிக்கணும், என் தனியை பாடல்களை பாடி அவரை ஆராதிக்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவர் தருகிற ரெவலேஷனை அனுபவித்து எழுதணும், அவரோடு பல மணி நேரம் உறவாடணும். இதுதான் உண்மையுள்ள ஒரு தேவனுடைய ஊழியனுடைய விருப்பமாக இருக்கணும். அதுக்கு பிறகு இதுதான் முதல் விருப்பம். 2வது எழுப்புதலை பார்க்கணும், அசை உண்டாகணும். ஆமென். அதெல்லாம் 2வது. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவரோடு கூட இருக்கணும். உங்களை பார்த்து ஒருத்தங்க கேட்குறாங்க, வாட் யூ வாண்ட், நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, உங்களோட முதல் விருப்பம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்னா, என் அப்பாவோடு நான் அதிக நேரம் இருக்க நான் விரும்புகிறேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் தேவனுடைய விருப்பம். தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களிடத்தில் என்ன விரும்புகிறாரு, நீ பெரிய ஆளாகணும், உங்களுக்கு என்ன ஐஸ்வர்யம், அதெல்லாம் 2வது. அவர் ஒரு சின்ன பிள்ளை போல ஏங்கிறது என்ன தெரியுமா, என் பிள்ளைகள் என்னோடு கூட இருக்கணும். ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. இதுதான் உண்மைன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. இதை கேட்கிற போது உங்களுக்குள்ள என்ன ஆசை வரணுன்னா, என் வாழ்நாளிலே நான் அதிக நேரம் செலவு பண்ணுவது அது தேவனோடு இருக்கட்டும், தேவனோடு இருக்கட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நம்ம சபையில் ஆண்டவர் தந்திருக்கிற வருகிற இனி நாளை 2 வாரங்கள் நமக்கு இருக்கிறது. ஸ்தோத்திரம். இதை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இதுக்குள்ளே இருக்கீங்க. ஸ்தோத்திரம். சிலருக்கு வாய்ப்பு கிடைக்காம ஏங்குறவங்களும் இதுக்குள்ளே இருக்கீங்க. சிலர் வாய்ப்பு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துகிறவங்களும் இதுக்குள்ளே இருக்கீங்க. ஸ்தோத்திரம். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜபங்கள் உங்களுக்கு எப்படி, நீங்கள் இந்த அதிகாலை ஜபமாக இருந்தாலும் சரி, பகலில் நடக்கிற ஜபமாக இருந்தாலும், மாலை நடக்கிற கூட்டம், இதை நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, தேவனோடு நான் இருப்பதற்கு என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக எனக்கு கிடைத்திருக்கிறது. இதை நான் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன், நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். என்னால் முடிந்த அளவுக்கு நேரம் நான் அவரோடு கூட இருக்கணும். ஏன்னா அவர் என்னிடத்தில் விரும்புவது நான் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறேன். அதான் இந்த 2 அதான் இந்த ப்ரேயரை நம்ம இது பண்ண கேன்சல் ப்ரே இருக்கட்டும். இங்கே சர்ச்சில் வந்து இருப்போம், இருந்துட்டு போய் செயல்படுங்க, தேவனோடு இருந்துட்டு போய் செயல்படுங்க. அதனால் உங்களுக்கு சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும், உங்களுக்கு மனநிறைவு வரும், தேவனுக்காய் பயன்படுதல் உங்களால் பார்க்க முடியும். கேன்சல் ப்ரேயர் நடத்துகிறவங்க, நீங்கள் ப்ரேயர் நடத்துறதுக்கு முன்னாடி குறைஞ்ச ஒரு 1 மணி நேரமாவது, ஒரு 2 மணி நேரமாவது உங்களுக்கு கிடைச்ச நேரத்தில் உட்காந்து அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க.
ஜோம் பண்ணிட்டு போய் 11 மணிக்கு ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நைட்டு ஜோம் பண்ணுங்கள், அதிகாலை ஜோம் பண்ணுங்கள். அந்த ப்ரேயர் முடியும் போது ஒருத்தரும் வரையில, எப்படியோ 12:30 வரைக்கும் தள்ளிட்டான்ப்பா, போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது உங்களுக்கு வராது. ஒவ்வொரு ஜபங்கள் முடியும் போது உங்கள் இருதயத்தில் ஒரு சந்தோஷம் வரும், ஒரு மனநிறை. ஒருத்தர் வராட்டாலும் நீங்கள் மட்டும் இருந்து ஜெபம் பண்ணுவீங்க, ஆனாலும் முடியும் போது உங்கள் சந்தோஷத்தில் உங்கள் இருதயத்தில் ஒரு மனநிறை உண்டாகும். தேவனோடு இருக்காமல் தேவனுக்காக பயன்படாதுங்க, அது தோல்வியில் முடியும். நீ தேவனுக்காய் பயன்படாவிட்டாலும் பரவாயில்ல, நீ தேவனோடு இரு, உங்கள் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நான் எவ்வளோ நேரம் தேவனோடு இருக்கிறேன்? ஒரு நாள் 24 மணி நேரம் எனக்கு கிடைக்கிறது. நான் அதில் எவ்வளோ நேரம் நான் தேவனோடு இருக்கிறேன்? ஸ்தோத்திரம். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாலையில் நான் எழும்புற உடனே நான் தேவனிடத்தில் இருந்துட்டு நான் வேலைக்கு போகிறேன், நான் என் கடமைகளை செய்ய போகிறேன்னா, இல்லைன்னா நான் எழும்புற உடனே கிச்சனுக்கும் உடனே பாலட்டு கத்தியும் எடுத்துட்டு, இல்லைன்னா எனக்கு பொருட்களை தூக்கிட்டு வேலைக்கு போகிறேன்னா, நீ எழும்புன உடனே உன்னுடைய முதல் வேலை எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அது தேவனோடு இருக்கிற வேலையாகத்தான் இருக்க வேண்டும். அதை முடிச்சுட்டு தான் நீ வேலைக்கு போகணும். 5 மணிக்கு போகணுன்னா அப்போ ஸ்தோத்திரம் 4 மணிக்கு எழும்புங்க. 1 மணிக்கு உட்காந்துட்டு 5 மணிக்கு போங்க. 6 மணிக்கு போனால் போதுன்னா 5 மணிக்கு எழும்பிட்டு 1 மணிக்கு உட்காந்துட்டு போங்க. இல்லைப்பா 1 மணிக்கு உட்கார எனக்கு திருப்தி இல்லை, 4 மணிக்கு எழும்புங்க, உட்காந்து 2 மணி நேரம் அவரோட கூட உட்காந்துட்டு போங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் செய்கிறதுல அந்த சங்கடம் வலி வராது, சந்தோஷம். இவன் வேலை செஞ்சு ஒரு கட்டத்தை இயேசுக்கு மேலும் கோபம் வந்துட்டு, சகோதரிக்கு மேலும் கோபம் வந்துட்டு, நான் வேலை செஞ்சு சாவணும், அவன் உமக்கு பாதத்தில் இருக்கணும். நீ ஏன் உனக்கு இந்த கவலை வந்துச்சு? ஏன் உனக்கு இந்த துக்கம் வந்துச்சு? ஏன் உனக்கு இந்த சங்கடம் வந்துச்சு? நீ தேவனோடு இருக்க வேண்டிய நேரத்தில் நீ தேவனுக்கு அங்கே போய் உட்காந்து பாத்திரங்களோ போன. ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாட்களை, இந்த ஏப்ரல் மாதத்தில் உள்ள ஜப நாட்களை மிஸ் பண்ணிட்டு நீங்கள் வேலை செய்யலாம், ஆனால் அது சக்ஸஸாக இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் நீ பயன்படுத்திட்டு உங்கள் கடமைகளை செஞ்சு பாருங்க. இதுவரைக்கும் நடக்காததை கர்த்தர் உங்களுக்கு நடக்க பண்ணுவார். வாஞ்சை இருந்தால் வர முடியுங்க. திட்டு வலையிலேருந்து வர்றாங்க, நேற்றைக்கு திட்டு வலையிலேருந்து வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. சரீரத்தில் கஷ்டம்தான், எல்லாவற்றையும் ஒதுக்கிட்டு வந்து உட்காடுறாங்க. 8:30 முடிஞ்சோடனே இனி தடிக்காரங்க ஜங்ஷனில் போய் பஸ்ஸுக்காக காத்திருந்தா ஏறி போகணும். ஏன் இவ்வளோ ரிஸ்க்கு? ஏன் ஓடி வர்றாங்கன்னா வாஞ்ச தாகம். அப்போ இங்கே பக்கத்தில் நடந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உள்ளவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போது ரீசன் என்னென்னா ஏக்கம் இல்லை, விருப்பம் இல்லை, அவரோடு இருக்கிறது பெருசாக தெரியலை. வேறு என்னமோ ஐபிஎல் பெருசாக தெரியுது, வேறு என்னமோ பெருசாக தெரியுது. அதனால தான் இங்கே ஜபங்கள் நடக்கும்போது வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுது. தேவனோடு இருக்கிறதான் உனக்கு முதலிடமாக தெரியும் என்றால் எங்கே இருந்தாலும் ஒன்றால் எங்கே வந்து உட்கார முடியும். இயேசுவின் நாமத்தினாலே இருந்துட்டு நீ வேலை செய்யும்போது அது மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கும். ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா. அப்போது தேவனோடு இருக்காமல் தேவனுக்காய் செயல்படுவதனால தேவனுக்கும் பயனில்லை, உங்களுக்கும் பயனில்லை. 2வது, தேவனோடு இருக்காமல் செயல்படும் போது முடிவில் தோல்வி தான் பார்க்க முடியும். சங்கடம், வருத்தம், வேதனை, சோத்திரம் அதான் பார்க்க முடியும். விபிஎஸ் நடத்த போகும்போது நடத்துகிறீங்க, ஆண்டவரோடு இருந்துட்டு வந்து இங்கே வந்து மைக்கப்படுங்க. நீங்கள் நல்லா நடத்தினோட நடத்தலை, அது 2வது. நல்லா ஆக்ஷன் சொல்லி கொடுக்காட்டாலும் குழப்பம் இல்லை. ஸோ நல்லா நீங்கள் பெஸ்ட்டாக நடத்தாட்டாலும் குழப்பம் இல்லை. தேவனோடு இருந்துட்டு வந்து நடத்துங்க, ஆனால் ரிசல்ட்டை கண்டிப்பாக பார்க்க முடியும். ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பிளான் பண்ணுங்கள். ஒரு 2 மணிக்கூர் நான் ஆண்டவரோடு இருக்கணும், டெய்லி ஒரு 3 மணிக்கூர் நான் ஆண்டவரோடு இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். நான் அவரிடத்தில் இருக்கேன்னு அவர் விரும்புகிறார். பிரைஸ் லார்ட். திட்டம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பம் குட்டி பரலோகமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3வது அதே வார்த்தை, ஒரு காரியத்தை சொல்லிட்டு இப்போ ஒரு பாயிண்டில் தான் நிற்கிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனமும் 42வது வசனத்தை வேகமாக வாசிங்க. யோவான் 11, 41, 42. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே
நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். போதும். ஆனாலும் இவர்களுக்காக தான் நான் ஜெபம் பண்ணுறேன். கவனிங்க, நம்ம குறிவாக்கியம் யோவான் 17:24 சொன்னார். ஆண்டவர் சொல்கிறார், நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். அப்போது இயேசும் பிதாவானவர் ரொம்ப ஐக்கியம், ஒன்றாக இருக்கிறாங்க. எப்பவுமே முழுது இயேசு ஜெபம் பண்ணுறாரு, இயேசுவோடு கூட இருக்கிறார், பிதாவோடு. இப்போ இந்த இடத்துல அவர் ஜெபிக்கும்போது சொல்கிறாரு, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆனாலும் ஜெபம் பண்ணுவது இவர்கள் அறிந்து கொள்ளும்படியே ஜெபிக்கிறேன். அப்போ இயேசுக்கு ஒன்று தெரியுது, அவர் ஒரு காரியத்தை செய்ய போவதுக்கு முன்பாக, லாசருவை எழுப்ப போகிறதுக்கு முன்பாகவே, ஆமீன், இயேசு சீசரிடத்தில் சொன்ன, நான் லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறேன். ஜெபிக்கு முன்னாடி சொல்கிறாரு, நீர் எப்பொழுதும் என்னுடைய ஜெபத்திற்கு நீ செவி கொடுக்கிறீர் என்பதை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்குறோம். அப்போது ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு ரிசல்ட்டு தெரியுது. நான் ஜெபிக்க போகிறேன், என் ஜெபத்துக்கு நீர் என்ன செய்கிறீர், பதில் அளிக்கிறீர். பதில் அளித்து விட்டீர். நான் இப்பொழுது லாசருவை எழுப்ப போகிறேன், அவன் எழும்ப போகிறான். ரிசல்ட்டு முதல்ல என்ன செய்யுது தெரியுது. ரிசல்ட் வந்த பிறகு அல்ல நான் இப்போ எக்ஸாம் வருகுது, சில பிள்ளைகளுக்கு முதலே தெரியும் ரிசல்ட், எழுதுனதை வச்சு என்ன செய்யும். எப்படி எனக்கு சில பிள்ளைகள் இத்தனை மார்க்கு தான் கிடைக்கணும் கரெக்டாக கண்டுபிடிப்போம். எனக்கு 430 மார்க், இல்லைன்னா இந்த பாடத்துக்கு எனக்கு 78 மார்க் 90 மார்க் கிடைக்கணும் கரெக்டாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. எந்த பிள்ளைகளால் சொல்ல முடியும், படித்த பிள்ளைகளால் என்ன செய்யும் சொல்ல முடியும். மறுநாள் எக்ஸாம்னா முந்தின நாள் தான் புக்கை பார்த்துக்கிட்டு, புக்கு இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு புக்கு தாடா இல்லையா, அப்போ ஜெராக்ஸ் எடுத்தா கொண்டு வான்னு சொல்லி பார்க்குறவன்ட்ட கேட்டால் பாஸ் ஆகாதான்னு என்ன செய்யாது எனக்கு தெரியாது. எவ்வளோ மார்க்கடா கிடைச்சிய மார்க்கு போதும். ஆனால் படித்த பிள்ளை என்ன சொல்லும், எனக்கு பாஸ் ஆகும். இத்தனை மார்க்கு, சில பிள்ளை இத்தனை மார்க் எனக்கு கரெக்டாக என்ன செய்யும் கிடைக்குன்னு சொல்ல முடியும். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒருவன் தேவனோடு பல மணி நேரம் இருப்பான் என்றால் அவனுக்கு முன்கூட்டியே ரிசல்ட்டு அவனுக்கு தெரிந்துவிடும். நடந்த பிறகல்ல, நடப்பதற்கு முன்பாகவே அவனால் அறிந்து கொள்ள முடியும். புரிஞ்சவங்க ஆமென் ஒத்துக்கொள்றீங்களா? ஹல்லேலூயா. உன் எதிர்காலம் எப்படி இருக்கும் யாருக்கு தெரியும்? எனக்கு தலையெழுத்து யாருக்கு தெரியும்? நோ 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 ஜெபிக்கிறவனிடத்தில், தேவனோடு இருக்கிறவனை பார்த்தா சொல்ல முடியும். அவன் சொல்லுவான், உன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஆமென் ஸ்தோத்திரம். மற்றவர்களை காட்டிலும் கர்த்தர் என்ன வாழ வைப்பார். உன் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, என்ன காட்டிலும் அவர்கள் கனி கொடுப்பார்கள். ஆமென். உன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நீ ஜெபிக்க போறிய எப்படி இருப்பா? ஆமென். நான் பரலோகத்துக்கு போவேன். ஆண்டவரோடு இருக்காதவனால தேவனோடு இருக்காதன்னு சொல்லுவான். ஏசு பரலோகத்துக்கு போவோமா இல்லையான்னு பார்க்க தெரியாது, பார்ப்போம் அப்படின்பா. ஆனால் தேவனோடு இருக்கிறவன் சொல்கிறான், எப்போ இயேசு வந்தாலும் நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன். நான் இந்த உலகத்தில் கண்ணை மூடும்போது அடுத்த நிமிடம் நான் பரலோகத்தில் கண்ணை திறப்பேன். ஆமென். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நடக்க போகிறதை உங்களால் முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும், தேவனோடு இருப்பவர்களால் மட்டுமே. ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியும்? அது தேவனோடு இருக்காதவன் சொல்லுவேன், தேவனோடு இருக்கிறவன் சொல்லுவான், நாளைக்கு கர்த்தர் என்னை சேமமாய் நடத்துவார், என்னை குறைவில்லாமல் நடத்துவார், என் தலையை நிமிரச் செய்வார். இந்த 2.5 மணி நேரம் ஆண்டவரோடு உட்கார்ந்துட்டு போகிற நீங்கள் சொல்லுவீங்க, இந்த வாரம் முழுவதும் எந்த தீமை அணுகாமல் கர்த்தர் என்னை பாதுகாப்பார். நான் சொல்லுகிறேன், தேவனோடு இருக்கும்போது சொல்கிறேன், நம்முடைய கண்கள் எழுப்புதலை காணும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, தேவன் செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. இந்த சபையை தேடி கூட்டமாய் கர்த்தர் ஜனங்களை கொண்டு வருவார். நீங்கள் தேவனுக்காய் பயன்படுவீர்கள். உங்கள் எதிர்காலம் மகிமையாக இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் மட்டுமல்ல, நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு பார்த்து சொல்கிறேன், நீ தேவனோடு இருக்கிறாய் என்றால் ஆமை உங்களுடைய மாத வருமானம் எப்படியோ கர்த்தர் உங்களுக்காக வாசல்களை கர்த்தர் திறப்பாராக. ஒரு சூப்பர் நேச்சுரல் வெளிப்பட்டே ஆகும். ஆமென்.
ஸோ இந்த காரியம் எப்படி முடியுமோ, நோ நோ அப்படி கலங்குகிற நிலைமை வரவே மாட்டார். இயேசுடைய விசேஷங்களை பல விசேஷங்கள் ஒன்று, அவர் எதையும் எடுத்தோம் கமத்தோம் பதட்டப்பட்ட அவர் எதையும் செய்யவே மாட்டார். அவருக்கு தெரியும், அவர் ரிசல்ட்டு தெரியும் என்ன நடக்கும். இயேசுவின் தாயாக மரியாள் கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைந்து பதட்டப்பட்டு ஓடிடு, திராட்சரசம் இல்லை. ஆமேன். அப்படி வர்றாங்க, வீடு பதட்டப்படுது, கல்யாண வீடு பதட்டப்படுது, எல்லாரும் பதட்டப்படுறாங்க. கூலாக இருக்கிறது இயேசு மட்டும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு தெரியும் என்ன திராட்சரசம் இல்லாமல் போனாலும் ஆமீன் திரும்பவும் கற்சாடியில் தண்ணீரை வர வைத்து தண்ணீரை ஊற்றி அதை திராட்சரசமாய் மாற்ற இயேசுவால் என்னால் அவர் ரிசல்ட்டு தெரியும். அதனால் அவர் கூலாக இருக்கு, என் வேலை இன்னும் வரல, ஓகே போ. காற்றும் கடலும் கொந்தளிக்கும் போது இயேசுடத்தில் பதட்டப்படுகிறார்கள். ஐயரே மடிந்து போகிற உமக்கு கவலை இல்லையா? ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறாரு. அவனுக்கு காற்றும் கடலும் வந்தது கூட குழப்பம் இல்லை, இவர் உறங்குறத பார்த்தாங்க அவனுக்கு கடுப்பே. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், நீர் கொரட்டை விட்டு உறங்குறீரா? ஆமாம். அவருக்கு தெரியும், என்ன காற்று அடித்தாலும் என்ன கடல் கொந்தளித்தாலும் நான் அக்கறையிலே போவேன் என்று சொன்னேன் என்றால் நான் உங்களை அக்கறையிலே கொண்டு போய் சேர்ப்பேன். என்ன காற்று அடித்தாலும் இந்த கடலில் நம்ம முங்கி போக மாட்டோம். அவருக்கு தெரியும், ரிசல்ட் முன்கூட்டியே தெரியும். அதனால் அவர் தூங்கினார். இந்த அனுபவம் யாரிடத்தில் வெளிப்படும் என்றால் தேவனோடு இருக்கிறவனிடத்தில் மட்டும்தான் வெளிப்பட முடியும். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உன் பிள்ளைக்கு கல்யாணம் வருது, என்ன செய்ய போகிறா தெரியல, எப்படியாவது அதை வச்சு இதை வச்சு, அது தேவனோடு இருக்காதவன் சொல்கிறது. எவ்வளோ தேவை இருக்கட்டு, நான் தேவனோடு இருக்கிறவன், அவர் யெகோவா ஈரே, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வோம். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்காக கொண்டு போகும்போது அவனிடத்தில் சின்ன சலசலப்பு கூட இல்லை. அவனுக்கு தெரியும், ரிசல்ட்டு தெரியும். அவன் சொல்கிறான், நானும் பிள்ளையாண்டாலும் பலி செலுத்தி விட்டு திரும்ப என்ன செய்வோம், வருவோம். ரிசல்ட்டு தெரியும் சார் அவனுக்கு. தேவனோடு இருக்கிறவன் ரிசல்ட் தெரியும். எங்கள் அப்பா அவர் பலி செலுத்த சொன்னாலும், ஒருவேளை நான் பலி செலுத்த என் பிள்ளை 2 துண்டாக போனாலும் நான் திரும்பி வரும்போது என் பிள்ளை உயிரோடு தான் நான் கொண்டு வருவேன். ஏன்னா அவர் சொல்லிட்டு இருக்கார், உன் சந்ததியை நான் அழிப்பேன்னு சொல்லலை, உன் சந்ததியை நான் கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். உனக்கு ஒரு பிள்ளையை தரும், அப்படி இருப்பேன் அவர் சொல்லியிருக்கிறார். ரிசல்ட் எனக்கு தெரியும் சார். எப்படி உனக்கு தெரியும்? நான் அவரோடு கூட இருக்கிறவன். உலகமே எதிர்த்து வந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எப்படி உன்னால் சொல்ல முடியும்? நான் அவரோடு கூட இருக்கிறவன். ஹல்லேலூயா. சத்தமாக ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது ப்ரீசியஸ் டைமாக நினைக்கணும்னா அவரோடு கூட இருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக நீங்கள் நினைக்கணும். ஆமாம். இந்த ஒவ்வொரு சண்டே சர்வீஸும் நீங்கள் வந்து உட்காரும்போது எப்படி நினைக்கணும்னா, என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமான நேரம் இது. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நீங்கள் ஒவ்வொரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் நீங்கள் வந்து உட்காரும்போது நீங்கள் என்ன நினைக்கணும்னா, என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமான நேரம். அதிகாலையில் வந்து உட்காரும்போது நீங்கள் சொல்லணும், என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமான நேரம். நீங்கள் இதை பயன்படுத்த உங்களால் முன்கூட்டியே நடப்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இதுதான் ரிசல்ட்டு. ஸ்தோத்திரம். கொஞ்சம் தப்பாக நினைக்கக்கூடாது. ஏன் இன்றைக்கி அநேக பேர் எலெக்ஷனுக்காக ரொம்ப படபடன்னு ஜெபிக்கிறாங்கன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஆட்சி வந்து இப்படி இல்லாமல் போயிடும். அந்த பயத்தினால தான் சிலர், எல்லாரும் இல்லை, ஜெபிக்கிற ஒரு சிலர். ஆனால் ரிசல்ட்டு தெரியும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியா ஒரு எழுப்புதலை சந்தித்தே தீரும் என்கிற ரிசல்ட்டு புரிந்தவங்க யார் வந்தாலும் குழப்பம் இல்லை. ஆனால் தேவனுக்கு சித்தமானவங்க வரட்டும், அவ்வளோ. புரிஞ்சவங்க ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ தேவனோடு பல மனிதனை இருக்கிறவர்களாக இருப்பா என்றால் உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு தெரியும். என் பிள்ளை எங்கே போனாலும் எங்கே அவனால் போக முடியாது, அவர் கொக்கி போட்டு இழுத்து கொண்டு வந்து இங்கே நிறுத்துவார். காரணம், நான் அவரோடு கூட இருக்கிறவன். என் பிள்ளைகளை கர்த்தர் அனாதையை விடமாட்டார். என் பிள்ளைகளை நாசமாக போக அவர் விடமாட்டார். இந்த சமுதாயத்தில் என் பிள்ளைகளை அவர் வாழ்ந்திருக்க பண்ணுவார். அப்படி எது நடந்தாலும் அது தீமைக்காக அல்ல, அது நன்மைக்கு எதுவாகத்தான் கர்த்தர் நடக்கப்படும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவனோடு ஒருவன் இருப்பான் என்றால் அவனால் முன்கூட்டியே நடப்பதை ரிசல்ட் அவன் முன்கூட்டி அவனால் அறிந்து கொள்ள முடியும். புரிஞ்சவங்க சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பவும் சொல்கிறேன்,
இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டும் நீங்கள் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரை பயன்படுத்துகிறவங்க நீங்கள் நிறைய பேருக்கு, அதனால் நான் ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணலை. மிஸ்யூஸ் பண்ணிடாதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட மாட்டீங்க, நின்றுக்கிட மாட்டீங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பயன்படுத்தி கொள்ளுங்க. சர்ச்சு வர்றதை மட்டும் வீட்டில் உட்காருங்க. ஒரு எலும்புற உடனே 2 கையை கூப்பி சொல்கிறேன், எந்த வேலையும் செய்ய போகாதுங்க. ஃப்ரெஷ்ஷாக அவங்க நல்லா ப்ரெஷ் போட்டு பல்ல விளக்குங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே ப்ரேயரில் உட்காருங்க. அரை மணிக்கூறாது ஜெபிக்காமல் எழும்பி எங்கேயும் போகாதுங்க. 2 கையை கூப்பி சொல்கிறேன், அவர்கிட்ட உட்காருங்க. அந்த அரை மணிக்கூர் அடுத்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் அது உங்களுக்கு சக்ஸஸாக மாற்றி தரும். ஆமே. லேட்டாக போனாலும் பரவாயில்லை, இதனால 200 சம்பளம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட உட்காந்துட்டு போங்க. அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிட்டு போங்க. குறைஞ்சது 1 மணிக்கூறாது எழும்புங்க, அவர்கிட்ட உட்காருங்க. அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க, பைபிளை படிங்க. அந்நிய பாஷையில் சகோதரிகளை பார்த்து சொல்ல 1 மணிக்கூறாது அந்நிய பாஷையில் ஜெபிக்காமல் கிச்சன் பக்கம் போகாதுங்க. ஆமே. நீங்கள் உங்கள் நேரம்லாம் வேஸ்ட்டாக போகாது, அது புரோஜனம் உள்ளதாய் மாறும். சகோதரனை பார்த்து சொல்லி நீ மலையே போய் மறிச்சிட்டு வந்தாலும் குழப்பம் இல்லை, போகிறதுக்கு முன்னாடி 1 மணிக்கூர் அவற்று பாதத்தில் உட்காரு. அப்பான்னு கெஞ்சி கண்ணீர் வடி, முழங்கால நெல், வேதத்தை வாசி, இருந்துட்டு போய் பாரு. உனக்கு தெரியும் முடியும் போது இந்த நாள் எப்படி இருக்குன்னு உங்களால் முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும். இந்த நாள் வெற்றியாகத்தான் இருக்கும். நான் அந்த வேலைக்கு போகிற சக்ஸஸ் ஆகத்தான் இருக்கும். நான் போகிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் எனக்காக ஒழுங்கு செய்ய வேண்டியவள் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்வார். ஏன்னா அவர் என்னிடத்தில் விரும்புவது நான் வேலை செய்வதை காட்டிலும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒத்துக்கொள்கிறவங்க சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்குறேன். ஹல்லேலூயா, ஆமேன், பிரைஸ். அப்போ தேவனுடைய முதல் விருப்பம் அவருடைய பிள்ளைகள் அவருக்காய் பயன்படுவதை காட்டிலும் அவரோடு இருக்கணும். அவர் தான் விரும்புகிறார். ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2வது ஒரு வார்த்தையை மட்டும் 3 சொல்லணும். ஆனால் 2வது 1 மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா இது என்னை ரொம்ப ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி எனக்கிட்ட இது ஆண்டவர் தந்த இந்த சிந்தை. இதுக்கப்புறம் இன்னும் நானும் அதிகம் விரும்புகிறேன். பயன்படுறதை காட்டில் அவரோடு இருக்கன்னு விருப்பம். 2வது ஒரு வார்த்தை அவர் விரும்புகிறது ஒன்று யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் என்னார் என்பதையும் அண்டர்லைன் த வேர்டு அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு என்ன கொடுத்துருப்பார்? ஜீவ தண்ணி. நீர் யூதனாக இருக்க எப்படி தண்ணி கேட்கலாம்? அப்படி இப்படி நீ வீரவாசம் போடுறதுக்கு ஒரே ரீசன், உன்னிடத்தில் தண்ணி கேட்பவர் யார் என்பது நீ என்ன செய்யலை, அறியலை. நீ அறிந்திருப்பாயானால் உட்காரு. ஆமேன். நீ அவர்கிட்ட அவரில் உங்கள்கிட்ட தண்ணி கேட்டது, நீ அவர்கிட்ட என்ன செஞ்சிருப்பா? தண்ணி கேட்டிருப்பா. அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்துருப்போம். 11வது அடுத்த வசனத்தில் அந்த ஸ்திரீ அவரை எப்படி கூப்பிடுறா பாருங்க. 11 அந்த ஸ்திரீ ஆண்டவரே. முதல்ல எப்படி கூப்பிட்டா? நீ யூதன்னு கூப்பிட்ட பெண்மணி அடுத்து எப்படி கூப்பிடுறா? ஆண்டவரே. ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவன் ஒரு ஏக்கம் அங்கே வெளிப்படுது. அவருடைய ஜனங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். உன்னோடு பேச யாருன்னு உனக்கு தெரியலை, அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏசாயா 1:3 வாசிக்கான நான் வாசிக்கிறேன். 1:3 எப்படி சொல்லுங்க? மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வு இல்லாமல் இருக்கு. அவங்களுக்கு என்ன மாடு கூட எஜமான தெரியுது, கழுதைக்கு கூட தன் ஆண்டவனை முன்னணைய தெரியுது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன யாருன்னு தெரியலை அப்படின்னு இயேசு ஆதங்கப்படுகிறார். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் இயேசுவை யார் என்று அறியாததுனால அவரை சிலுவையில் அறிந்து கொண்டார்கள். ஒரே ரீசன் தான். அவர் யார் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளலை. ஆனால் இந்த பெண்மணிக்கு இயேசு சொல்கிறார் பாருங்க 4ஆம் அதிகாரம். நான் இன்னைக்கு இந்த இடத்துல மட்டும்தான்
அவர் தன்னை மேசியா என்று காண்பித்தார் நினைக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறாருன்னு நான் என்ன செய்வேன், கொஞ்சம் அவ்வளோ லைட் அடிக்குது. அவர் வருவாருன்னு நான் என்ன செய்வேன், அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பாள் என்றாள். 26வது வசனம், அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர். இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, நான் தான் அந்த மேசியா. ஆமென். யூதர்கள் இயேசுவை மேசியா என்று அறியாதனாலே மேசியாவை அவர்கள் கொலை செய்தார்கள். ஒரே ரீசன், அவ்வளோதான். அவங்க அறியலை. இவர் தான் மேசியா என்று அவங்களை அறிந்திருப்பாங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. ஒரே ரீசன், அறியாமை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசுடைய விருப்பம் நீங்கள் நானும் அவரை யார் என்பதை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியா இன்னும் ஏன் நம்ம எழுப்புதலுக்காக ஏங்குகிறோன்னா, இன்னும் இயேசுவை அறியலை. மாட தெய்வம்னு கும்பிடுறான், மாட்டுக்கு யூரின தெய்வம்னு கும்பிடுறான், சூரியனை தெய்வம்னு கும்பிடுறான், இனி என்னெல்லாமோ தெய்வம்னு கும்பிடுறான். நான் அவங்கள குறை சொல்லலை, அவங்கள அறியலை. இயேசுதான் தெய்வம் என்று அறியலை. ஆனால் கர்த்தர் உங்களுடைய கண்களை, என்னுடைய கண்களை அவர் திறந்திருக்கிறார். அதற்குன்னு ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், சவுத் இந்தியாவிலே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் பிறந்ததுக்கு ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் 1000 கோடி சொல்லியிருக்கணும். நீங்களும் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்திருப்பீங்கன்னா ஹிந்தியை பேசிக்கிட்டு கிறிஸ்தவங்களை நீங்கள் கொடுமைப்படுத்துகிற நபராக இருந்திருப்பீங்க. உண்மைதானே? ஆனால் இந்த ஊரில் பிறந்தனால ஒரே ரீசன், அவர் தான் உண்மையுள்ள தெய்வம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அப்போ அவருடைய விருப்பம், அவருடைய பிள்ளைகள் அவர் இன்னும் அறியணும். இந்த வேத புத்தகத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் யார் என்பதை குறித்து. நான் சொல்லுவேன் அடிக்கடி, பைபிளை முழங்காலன்னு வாசிங்க. பிள்ளைகளை ஏன் பைபிள் வசனம் எழுத வைக்க கஷ்டம்னு தெரியும். நோட் எழுதி அவங்க எழுதணும், வசனத்தை எழுதட்டும். ஆமென். சின்ன பிள்ளைங்க யோவானை மட்டுமாவது எழுதட்டும், அவங்க அறியட்டும். ஆமென். இதில் யூத்து பேரில் சில காரியங்களெல்லாம் அவங்கள காணாமல் படிக்க வச்சிட்டு இருக்கிறேன். அவங்க இயேசு அறியட்டும். பிபிஎஸ் நடத்தும்போது உங்கள் ஃபுல் நோக்கம் ஒன்றா இருக்கும். ஒன்று, அந்த பிள்ளைகள் இயேசுவை அறிய வேண்டும் என்பதுதான் உங்கள் நோக்கமாக இருக்கணும். சண்டேஸ் கிளாஸில் இது அறியணும், இயேசு அறிவிக்கணும், இந்த பிள்ளைகள் அறியணும். நீங்கள் அந்தப்பட்ட ஒரு பெரிய பதவியை கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்குறேன். ஹல்லேலூயா. இந்த பெண்மணிகிட்ட இயேசு சொல்கிறாரு, நீ யூதன்னு கேட்குற, தண்ணி எப்படி என்ற கேட்குறான்னு கேட்க. இதுக்கு ஒரே ரீசன் என்ன தெரியுமா, நீ உன் முன்னாடி நிற்கிறவர் யாருன்னு உனக்கு என்ன செய்யலை, அறியலை. நீ அறிஞ்சிருப்பானா, நீ அவரில் உங்ககிட்ட தண்ணி கேட்க நீ கேட்டிருப்பா, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பார். அடுத்து கூப்பிடுற ஆண்டவரே. இவன் அறிஞ்ச உடனே இவன் என்ன செய்யறா தெரியுமா, நம்ம 3 காரியங்களை மட்டும் சொல்லிடுறேன். அவன் அறிந்த உடனே யாரும் தன்னிடத்தில் யாரும் எதையும் சொல்லாமல் செய்ய ஆரம்பித்தான். இவன் என்ன செய்ய, நேராக ஊருக்குள்ளே போகிறா, ஜனங்களை கூட்டிகிட்டு வரான். ஏன் இயேசு சொன்னாரா? ஆமென், சோத்ரா. அவர் என்றார், 26 என்றார். அடுத்து சீசர்கள் வந்து ஆச்சரியப்படுறாங்க. அப்பொழுது 28, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி ஜனங்களை கூட்டிகிட்டு வந்துட்டார். இயேசு சொன்னாரா போய் ஜனங்களை கூட்டிகிட்டு வா? ஆமாம், இல்லை. அப்போ ஏன்? அறிய வேண்டியவரை அவள் அறிந்தபடியினாலே அவள் யாரும் சொல்லாமலே அவள் செய்ய ஆரம்பித்தாள். சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது என்னைக்கு டைம் இல்லை. உங்களிடத்தில் ஒருத்தங்க ஒன்று நீங்கள் சொல்லாமலே நீங்கள் செய்கிறீங்கன்னா ரீசன், நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொண்டீர்கள். புரியலை? எழுதுறதுல மும்முரமாக இருக்காதுங்க. கவனிங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. யாரும் உங்களை சொல்லாமலே நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஜெபத்து ஓடி வர்றீங்க, ஆராதிக்கிறீங்க, கை வசத்தை சொல்லாமலே கை வசத்துறீங்க, முழங்கால நில்லுங்கன்னு சொல்லாமலே முழங்கால நிற்கிறீங்க. வெரி குட். இதை விட்டுறாதுங்க. அதை ஸ்தோத்திரம். ஆராதனைன்னு சொன்னாலே கை வசந்துருது, அப்பான்னு சொன்னாலே கண்ணீர் வருது, சண்டேன்னு சொன்னாலே உங்களால் வீட்டில் இருக்க முடியல. ஒரே ரீசன், அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டபடினால உங்களால் யார் சொல்லியும் உங்களால் செய்ய முடியும். இவங்க பாஸ்டர் சொல்லி தான் செய்வேன் என்றால் இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ளலை.
பாஸ்டர் சொல்லாமலே, யாரும் சொல்லாமலே நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ஒரே ரகசியம் என்னென்னா, நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் என்ன செய்தீர்கள்? அறிந்து கொண்டீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, தேவனை ஒருவன் அறிந்தான் என்றால் அவரை குறித்து நீங்கள் சரியாக அறிந்துட்டீங்கன்னா, ஒன்று யாரும் சொல்லாமலே செய்வீங்க, ரெண்டாவது மற்றவர்களும் அவரை அறிய வேண்டும் என்று விரும்புவீர்கள். அப்படிதானே? இந்த பெண்மணி நேரம் எங்கே போட்டோம்? குடத்தை வச்சுட்டா. டேய் தண்ணி வேண்டாமா, சோறு வச்சு தண்ணி வேண்டாம், குடமும் வேண்டாம், எல்லாத்தையும் போட்டுட்டா. நேரம் ஓடியா எங்கள் ஊருக்குள்ளே போய் நான் செய்ததை ஒருத்தர் சொன்னார், வந்து பாருங்கள். அப்போது அவள் அறிஞ்ச உடனே மற்றவர்களும் அவரை அறிய வேண்டும் என்று விரும்புகிறாள். புரியலைன்னு நினைக்கிறேன். ஹலோ, ஏன் அடுத்தவங்க அறியணும் ஏன் நீ விரும்புகிறீங்க சிஸ்டர்? அவளுக்கு ஒரே ரீசன், நான் அறிஞ்சிட்டேன் சார், நான் அறிஞ்சிட்டேன். அப்போ இன்னும் அநேக ரட்சிக்கப்படணும்னு ஒருத்தன் விரும்புகிறான் அப்படின்னா அவன் தேவனை அறிய வேண்டிய விதத்தை அறிந்துட்டான். எவன் ரட்சிக்கப்பட்டா நமக்கு என்ன, எவன் சர்ச்சுக்கு வந்தால் நமக்கு என்ன, போனால் நமக்கு என்ன, நம்ம மட்டும் போயிட்டு வருவோன்னு சொன்னோன்னா நம்ம இன்னும் அவரை அறிய வேண்டிய விதத்தில் என்ன செய்யலை? சொல்லுங்க தங்கங்களை, வாயை திறந்து சொல்லுங்க. இந்தியாவில் எழுப்பல் வரணும் நோக்க எல்லாரும் இயேசு அறியணும், அவ்வளோதான். ரட்சிக்கப்படணும். யார் ஒருவனுக்கு எழுப்புதல் பாரம் இருக்கும், யார் ஒருவன் தேவனுக்காக பயன்படணும்னு விரும்புகிறான், யார் ஒருவர் இந்தியாவில் இருக்க அநேக ரட்சிக்கப்பட விரும்புகிறாங்கன்னா அவன் தேவனை அவன் அறிய வேண்டிய விதத்தில் அறிஞ்சிட்டான். இவன் அறிஞ்ச உடனே ஒன்று சொல்லாமலே செய்ய ஆரம்பிக்கிறா, ரெண்டு ஓடுறா. எல்லாரும் கூட்டிகிட்டு வரோம், வாங்க 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 வாங்க, கூட்டி ஊரே திரண்டு வந்துட்டு. அடுத்து அதோட நிப்பாட்டு, இவரை திரும்ப ஊருக்கு கொண்டு போய் 2 நாள் அவர் அங்கே தங்கியிருந்து அங்கே பிரசங்கம் பண்ணி அந்த மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அதற்கு ஒரே காரணம், ஒரு பெண்மணி அவரை அறிய வேண்டிய விதத்தில் அவரை அறிந்து கொண்டாள். ஜீசஸ் ஆமென். 3வது, அவள் அறிஞ்ச உடனே ஓ சோத்திர மேசியா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போகல. அவளால் சும்மா இருக்க முடியலை. அப்படி தானே? குடத்தை வச்சுட்டு ஓடிட்டா, எல்லாரும் கொண்டு வந்துட்டா. ஏசு சொல்ல அவளால் சும்மா இருக்க முடியல, அவள் ஓடிட்டே இருக்கிறா, செயல்பட்டு எல்லாரும் போய் கூப்பிட்டுருப்பா, வா 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 வா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்குறேன். ஏன் நீ சும்மா இருக்க வேண்டியதானே? இல்லையா, அறிய வேண்டியவர் நான் அறிஞ்சிட்டேன்யா, அதனால் என்னால் சும்மா இருக்க முடியாது. புரியலை. ஐயோ சோத்திரம் ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் இவளுக்கு மட்டும் ஏன் சும்மா, இவன் மட்டும் சண்டே மட்டும் போயிட்டு வந்தால் போதாதா? அதிகாலை ஜபத்துக்கு போகிறா, சங்கிலி ஜபத்துக்கு போகிறா, வேற என்ன பைபிள் ஸ்டடிக்கு போகிறா, ஃபாஸ்டிங் பிரேக், என்ன பெண்கள் ஜபம் என்ன வச்சாலும் உடனே ஓடிக்கிறா. இவளுக்கு வேற வேலை இல்லையா? டேய், அறிய வேண்டியவரை அறிஞ்சா எங்களால் சும்மா இருக்க முடியாது. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்குறோம். ஏன் அநேகர் சர்ச்சு வரணும்னு விரும்புகிறான், ஏன் பயன்பட, நாங்கள் அறிஞ்சிட்டோம், அவர் யாருன்றதை அறிஞ்சிட்டோம். அவர் அறிஞ்சனால ஏன் 21 நாள் ஜெபம் வைக்கணும், ஏன் வசனங்களை இப்படி பேசணும், ஒரே ரீசன், அவரை நாங்கள் அறிகிறோம். அவர் அறிஞ்சா அவனால் சும்மா இருக்க முடியவே சொல்லுங்க அவளால் இருக்க முடியலை. குடத்தையும் தூக்கி தூரம் போட்டா, அவள் ஓடுறா. சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. ஜனங்களை நோக்கி சொல்கிறா, நான் செஞ்சதை ஒருத்தர் சொன்னார், வந்து பாருங்க. சும்மா இருக்க முடியலை. நீ இயேசு அறிய வேண்டிய விதத்தை அறிஞ்சால் உன்னால் சும்மா இருக்கவே முடியாது. நீ சும்மா இருக்கிறான்னு ஒரு பேந்த மாதிரி இருக்கிறான்னா நீ இன்னும் இயேசு அறிய வேண்டிய விதத்தில் அறியலை. இடத்த அடைச்சிட்டு போகிறான்னு அறிஞ்சா உன்னால் இருக்க முடியாது சார், உங்களால் இருக்க முடியாது. சோத்திரம். நம்மளால் ஓடிட்டு ஏதாவது செஞ்சுட்டே இருப்போம், துடிப்பு அப்படி வயசானாலும் உழைச்சிக்கிட்டு இருப்போம், ஓடிக்கிட்டே இருப்போம். நம்ம வாயிலண்டு நாங்கள்லாம் ஒரு காலத்தில் ஓடினோம், அந்த வார்த்தை வரவே இப்பவும் ஓடணும், இனியும் செய்யணும், அப்படி தான் இருக்கு. ஏன்? அவர் அறிஞ்சிட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் விரும்புகிறது அவருடைய பிள்ளைகள் அவரை இன்னும் அறியணும். அறிஞ்சா அவன் யார் சொல்லாமல் அவன் செய்ய ஆரம்பிச்சிருவான். அறிந்தால் நான் அறிந்தவரை மற்றவன் அறிய வேண்டும் என்று விரும்புவான். அவன் அறிந்தால் அவனால் சும்மா இருக்க முடியவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த 2 பாயிண்ட் போது 3வது நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே நாம் எழுந்து நிற்கலாம். என் தேவன் என்னிடத்தில் விரும்புகிற காரியங்கள், ஆமே, 1, நான் அவரோடு இருக்கணும்னு விரும்புகிறாரு. 2வது, நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்.